செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. நீங்கள் நினச்ச விஷயம் வேறு. அந்த படத்தை நடிக்கும்போது நீங்கள் ஒரு கற்பனையில் இருந்திருப்பீங்க, அது நடக்கலை. எப்படி இருந்தது அந்த மனநிலை? பக்குவப்படுத்துறதுக்கு கடவுள் வழிகாட்டுறது தான் நான் இப்போ நினச்சிட்ருக்கேன். அப்போலேருந்தே அப்போலேருந்தே. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை பேசும்போது கூட நீங்கள் காதல் கோட்டையை பற்றி நீங்கள் வந்து பேசுங்கன்னு தான் சொன்னீங்க. அது வந்து இட் இஸ் ஓவர் அண்ட் டன். எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. பட் ஐம் ஹாப்பி தட் காதல் கோட்டை ஹேப்பன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மறுபடியும் ஐ வென் பேக் டு பாம்பே. டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங், டைரக்ஷன் அந்த மாதிரி சோனி டிவிக்கு போய் ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ட்ராவல் லாக்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஐ யூஸ் டு ஷூட், ஐ யூஸ் டு எடிட். அந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டேன். அந்த நேரத்தில் சிவசங்கர் பாபாவை பார்க்குறேன். சிவசங்கர் பாபாவோட டெய்லி ஒரு ப்ரோக்ராம் வரும், சங்கரம் சிவசங்கரம்னு. அப்போது ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து அப்போ வந்து பாலு மகேந்திரா சாரோட படம் பிரச்சனை ஷூட்டிங், விக்னேஷ் நடித்த படம் ஷூட்டிங் கிட்டத்தட்ட 6 மாதம் அது வந்து பிரேக் ஆச்சு. 6 மாதம் நான் பயங்கர பிஸியாக இருந்தேன். ஏன்னா நான் டெய்லி காலையில் இப்போ என்னோடய ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நான் வீடு வடபழனியில் நீலாங்கரை போவேன். சிவசங்கர் பாபாவை பார்த்துட்டு அவர்கிட்ட கேள்வி பதிலெலாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டான்லி ஸ்டுடியோவில் வந்து எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் ஆரத்தி எடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஆரத்தி போடணும். மறுபடியும் நைட் போய் எடிட் பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி தோஸ் அட் தட் டைம். மை எக்ஸ்போஷர் டு டெக்னிக்கல்ஸ் வாஸ் கெட்டிங் பெட்டர். இதெல்லாம் நடந்தது அந்த நேரத்தில். ஏக்தா கபூருக்கு கதை சொல்ல போகிறேன். பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் கீழே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. விசுசார்லேருந்து எல்லாருமே தாஜில். ஹிந்தி தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வர சொல்லு அப்படின்ட்டாங்க. என்ன நான் போய் என்ன கூப்பிட்டீங்க? இல்லை நிறைய தமிழ் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஹிந்தி பேசலாம் அப்படிங்கிற ஆசையில் உங்களை வர சொன்னேன் அப்படி சொல்லி பேசினேன். அப்புறம் ஜிதேந்தர் சாரோட எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவர் அப்பாவோட நான் ஐஷானில் இருக்கும்போது பக்த் கி தீவார்னு ஒரு படம், அந்த படம் ஷூட்டிங் நான் போயிருக்கேன். அப்போ அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அப்போ நான் சொன்னேன், சார் உங்களோட ஆட்டோகிராஃப்லாம் என்கிட்ட இருக்குது, படம் பேர்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாகிட்டார். அப்போது என்னோடய ப்ரொஃபைல் பார்த்து நீங்கள் ஒரு ஆக்டர் தானே, நீங்கள் ஏன் வந்து மறுபடியும் நடிக்கக்கூடாது? இல்லை சார் வேணாம், செட் ஆகலை நமக்கு. இல்லை இதில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெலிவிஷனில் குடும்பம்னு ஒரு சீரியல் லான்ச் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ரங்கராஜ் சார் என்னை லான்ச் பண்ணிட்டார், யார் அந்த நிலவுன்னு. கே ரங்கராஜ் சாரோட அதிகமாக சீரியல் பண்ண ஆர்டிஸ்ட் நான் தான் இருப்பேன். ஆமாம், ஏன்னா அவரோட டெம்பர்மெண்ட்டுக்கு அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுவார். நீ மட்டும்தானே அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் டேரக்டர், பயங்கர ஃபாஸ்ட். ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்துக்கு எடுத்து அதெல்லாம் அதை தாண்டி இப்போ எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ அவர் பெஞ்ச் மார்க் வந்து ரங்கராஜ் சார். ஸோ அப்படி தான் அந்த குடும்பம் அந்த செட்டப் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் அதுக்குள்ளே வந்தேன். அதில் அம்பிகா மேடம் தான் எனக்கு பேரா பண்ணாங்க. அப்படியே ஜெர்னி ஸ்டார்டட் சார். இது நடுவில் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பேசுவோம். எங்கே ஆரம்பித்தது உங்கள் காதல்? மியூசிக் ஸ்கூலில் சார். February 8 1990 வந்து நான் ஒரு பேனர் கட்டிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து தியாகராஜ உற்சவம் கொண்டாடுவோம் பாம்பேல. அந்த தியாகராஜ உற்சவம் வந்து பெரிய அளவில் கொண்டாடுவோம். ஸோ நான் பேனர் கட்டிகிட்டு இருக்கும்போது ஆட்டோலேருந்து ஒரு கேரக்டர் இறங்கி வராங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு வருது. நான் பார்க்க, அவள் என்ன பார்க்க, கண்ணோடு கேட்கலாம். அப்படியெல்லாம் நடக்கலை இல்லை. பட் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் தான் ஐ சா ஹர் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க பார்த்தாங்களா? அவங்க பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பார்த்தாங்க. ஸோ அண்ட் அவங்க பை தென் ஷி வாஸ் ஆல்ரெடி வயலின் வித்வா, பாப்புலர், ரொம்ப வயலின் வித். 4வது வயசுலேருந்து வயலின் வாசிக்கிறேன். ஆமாம் தெரியும். ஸோ அவங்க ஷி வாஸ் பர்ஃபார்மிங் தேர். அப்படி தான் வந்து ஐ காட் இன் டச். அதுக்கப்புறம் பக்கத்து காலேஜ் அப்படியே இட் கெப்ட் ஆன் க்ரோயிங் சார். இன்னும் இட்ஸ் க்ரோயிங் ஆக்சுவலி. நீங்கள் காதலித்த போதே அவங்க ஒரு ஸ்டார் சொல்லலாம். நீங்கள் வந்து அப்போ வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க பல விதமாக. அப்படி இருந்தும் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து எப்படி நாட்டம் பிறந்தது அப்படின்றது இத்தனை ஆண்டு வரலாறுல அவங்க டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க. எப்போது அதை பகிர்ந்துட்டாங்க அவங்கக்கிட்ட? அவங்க
ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் டு ஸ்டார்ட் வித் நாங்கள் ஒருத்தர் காதலிக்கணும்னு சொல்லவே இல்லை. ம். அது எப்போவுமே நான் காதலிக்கிறேன் நீ அதெல்லாம் நடக்கவே. வி ஜஸ்ட் மெட், வி கெப் மீட்டிங், அப்படி தான். அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை சார், அவங்க பெரிய பணக்காரங்க வேறு. தேர் வெல் டு டூ, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் சொல்லிட்டேன்ல உங்கள்கிட்ட. ஸோ நமக்கும் அது டச்சே சான்ஸே இல்லை அதெல்லாம். ஸோ சினிமாட்டிக்காக யோசிக்கிறது இருக்குல்ல, ஸ்கெட்ச் போட்டு பொண்ணை தூக்குறான் அப்படிலாம் இருந்துச்சு. அண்ட் நான் அப்போ தான் ஒரு ஷெட்யூல் 2 ஷெட்யூல் முடிச்ச அப்புறம் சொன்னாக்க அது வாய்ப்பே இல்லைன்றாங்க அவங்க வீட்டில். சினிமாக்காரன்னு சொல்லி நிறைய நம்ம ஆர்டிஸ்ட் உதாரணங்கள்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி இப்போ என்ன பண்ணலாம், இல்லை விட்டுரு அப்படின்னு. நான் சொன்னேன் விட்டுறேன், அவளை ஒரு தடவை சொல்லுங்கள், அவங்கள ஒரு தடவை சொல்லுங்கள், விட்டுருன்னு நான் விட்டுறேன். இல்லை அவள் சொல்ல மாட்டான், அப்போ நான் விட மாட்டேன். அண்ட் தென் ஒரே ஒரு தடவை தான் அம்மா அப்பாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபரன்டேஷன் நடக்கும்ல ஒரு ஸ்கிரிப்டில். ஒரு நல்ல சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் டைம் ஒரு மீட்டிங் நடக்கவே இல்லை சார். ஸ்ட்ரெயிட்டாக தே கேம் அண்ட் செட் ஓகே ஆஃப்டர் 8 years. That was again a magic, again a miracle. So we got married, sir. காலம் முடிவு பண்ண திருமணம் தான் எல்லாமே சார். நான் இன்றைக்கி உங்களை பார்க்குறதே அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு நிறைய வருஷமாக தெரியும், உங்களோட ஷோஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து விட்டமின் கிளாப் தேவை, விட்டமின் கேஷ் தேவை. இப்போ நிறைய பேருக்கு வந்து சாய் விசித்ரா தேவை. அதனால் அந்த சீக்குள்ளே நீங்களும் ஃபிட் ஆகிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி தான் நான் வரேன் பார்த்தீங்களா. அது காலங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அதுக்கு டைரக்டர் நிதிஷ் சாருக்கு நான் நன்றி சொல்ல. ஏன்னா அவர் தான் ஃபோன் பண்ணார். என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது, உங்ககிட்ட என் நம்பர் இருக்குது. ஆனால் நிதிஷ் சார் உள்ளே வராரு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு கார்மிக் விஷயம்தான். இப்படி பேலன்ஸ்டு ஆக்டராக இருக்கிறதுக்கு எங்கே ட்ரெயின் ஆனீங்க? நிறைய அடி சார், நிறைய அடினா எமோஷ்னல், ஃபினான்ஷியல், ஃபிசிக்கல் அடி 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 அடி. சிவசங்கர் பாபா வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லுவார். சென்னையிலேருந்து மாமல்லிபுரம் போகும்போது நிறைய கல் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேரை செதுக்கிற மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு. சிற்பி வந்து செதுக்கினா அதுலேருந்து விநாயகர் வர்றாரு, முருகன் வர்றாரு, ஏதோ ஒரு உருவம் வருது. அந்த சிற்பி வந்து செதுக்கலை, தேவையில்லாத ஒதுக்குறான் அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி தான் என் லைஃப். அப்படி தான் தேவையில்லாத ஒதுக்க ஐ திங்க் இட் இஸ் கம்மிங் அவுட். ஸோ நான் டோட்டல் சரண்டர் ஆகிட்டேன். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஆகிட்டேன். ஸோ இஃப் ஹி ஹஸ் கிவன் மீ லைஃப் ஹி வில் டேக் கேர். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து. பட் அஃப்கோர்ஸ் டிப்ரெஷன்ஸ் இருந்தது, சூசைடல் மூமெண்ட்ஸ் இருந்தது. ஆமாம், எல்லாருக்கும் வருது தானே ஒரு சில நேரங்கள். அட்டெம்ப்ட் பண்ணினான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பட் அந்த மொமெண்ட், அந்த தாட், தாட் இன்னும் உள்ள முடிஞ்சு போச்சா, முடியாதா நம்மளாலங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் சம்வேர் God has been so kind to me and my wife has been wonderfully kind to me. 2 பேருமே என்னை கைவிடலை சார். அதனால தான் நான் இன்றைக்கும் இருக்கேன். சின்ன திரை அனுபவம் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது ரொம்ப கண்டென்ட் நல்லா இருந்தது. the whole thing was with the producer, writer, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அண்டு சினிமா மாதிரியே ஸ்கிரிப்ட் முன்னாடி கொடுப்பாங்க, நம்ம டைலாக்ஸை பார்க்கலாம், அதுக்குள்ளே போகலாம், அந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் இருந்தது. ஸ்பீடு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீடு வந்து இட் ஹெல்ப் மீ. மறுபடியும் சினிமாலாம் பண்ணும்போது அந்த ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிறது, அந்த ஃபாஸ்ட்டாக படிக்கிறது போகிறதுக்கு சினிமாவுக்கு நிறைய டெலிவிஷன் ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு காலகட்டத்தில் சார் ஐ வாஸ் த ஒன்லி ஹீரோ டு டூ 4 or 5 மெகா சீரியல்ஸ் ஃபார் சன் டிவி. 11 மணிக்கு செல்வங்கள், பாப்புலர் கதாநாயகன் அந்த சீசன் நீங்கள் தான். 11 மணிக்கு மோகன் சார் ஒரு சீரியல் செல்வங்கள், 12:30 மணி ஆடுகிறான் கண்ணன், 7:30 மணி கோலங்கள், 9 மணி குங்குமம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். பட் எங்கேயுமே வந்து ஒரு டேட்ஸ் மிஸ் ஆச்சோ, இல்லை நான் ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்தேனோ, இதை தவிர அப்போ டப்பிங்கும் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு டெலிவிஷன் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. அந்த நேரத்தில் எவ்வளோ பிஸியாக இருந்தேன்னாக்க ஒரு சில பேர் வந்து காமெடிக்குன்னே சொல்லுவாங்க, ஆஃப் பண்ணாலும் நீ தெரியுற டிவியில் அப்படிம்பாங்க. நேஷனல் ஜியோகிராஃபியில் ஒன்று பார்த்தேன்பாங்க. சார் ஓகே, ஐ வாஸ் வெரி பிஸி சார். உங்களை பற்றி ஒரு கமெண்ட்டு பதிவு செய்யும்போது ரசிகர் பதிவு பண்ணியிருந்தார், தமிழ் சினிமாவில் பல கதாநாயகர்களோட டிவியில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரே நடிகர் அபிஷேக் தான்,
ஒரு பக்கம் தேவயானி, இன்னொரு பக்கம் குஷ்பு, பிரியா, ராமன், நம்பியான்னு எக்கச்சக்கமான ஹீரோயின்கள் நடிச்சிருக்காரு சினிமா ஹீரோயின்களோட. அப்படி வாய்ப்பு வந்து யாருக்கும் அமையலைன்னு. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம் அத்தனை கதாநாயகங்களோட நடிச்சது? எல்லாமே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அம்பிகா மேடமோட நடித்தேன். அதுக்கு முன்னாடி ரோஹிணியோட நடிச்சிட்டேன், அர்ச்சனாவோட நடித்தேன். இவங்க பேர்லாம் அந்த பதிவில் இல்லை. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன், ராதிகா மேடம், குஷ்பு, தேவயானி, எவ்ரிபடி வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் சார். அண்ட் எவ்ரிபடி நான் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் சீரியலில் நான் சந்திக்கிறேன். அர்ச்சனா, ரோஹிணியோட நான் சீரியல் பண்ணும்போதெல்லாம் இட் வாஸ் மோர் லைக் சினிமா. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாளைக்கு 3 சீன் எடுப்போம், 4 சீன் எடுப்போம். அப்புறம் மாற 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 இந்த 6 சீன் 8 சீன் அப்படின்னு வந்துச்சு. வித் எவ்ரிபடி இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்டு எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் இல்லை. அதை மீறி அவங்களோட போட்டிக்கு போட்டி நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு டெலிவிஷனில் கிடச்சிது. வெரி ஹாப்பி சார். உங்களுடைய திரை கதாநாயகர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் 2 வரி சொல்ல முடியுமா? ரோஹிணி வந்து வெரி மூடி, ஆனால் வெரி 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 கமிட்டட் டு ஹர் ஜாப். அந்த ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். சீனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராடினரி டப்பிங் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு டப்பிங் இல்லை நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்து பேச வச்சது ரோஹிணி தான். அவங்க வாய்ஸ் ரொம்ப அருமையான. ஆமாம், அப்போ 2 பேருமே பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து இந்த தனித்தனி ட்ராக் இருக்கிறதுனால ஸோ அந்த டப்பிங் ஸ்டுடியோஸ்க்கு போகும்போது அவர் ஷி வாஸ் ஸோ குட் டப்பிங்லலாம். அப்போ தட் இஸ் ரோஹிணி. அர்ச்சனா அவங்க வந்து அவங்கள பார்க்கும்போதே பெரிய அவார்ட் வின்னர். பட் அது எதுவுமே ஏர்ஸ் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இப்போ அந்த ஷங்கின்னு தான் கூப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணி ஷங்கி உன் படம் பார்த்தேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஷீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். பிரியா ராமன் வந்து ஷி ட்ரீட்ஸ் மீ மோர் லைக் அ பிரதர். ஸோ பையா பையா பையான்னு அது ஒன்று போயிட்டுருக்கும். வெரி வெரி சிரிச்சுட்டே இருப்பாங்க. செட்டில் சிரிக்க ஆரம்பித்தாங்க நிறுத்துறதுக்கு கஷ்டம். ரம்யா மாதிரி தான். ரம்யாவும் சிரிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து டிப்பிக்கல் அந்த லைஃப் ஆஃப் த செட். ராதிகா மேடம் வந்து வெரி காம்படிட்டிவ். ராதிகா மேடமோட ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவன் ஸ்கோர் பண்ணுவான், இவன் இதை பண்ணுவான், அந்த மாதிரி எண்ணம் இருக்காது. ஆனால் அது ஏதோ ஒன்று நடந்துடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப காம்படிட்டிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. குஷ்பு வந்து இஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ அங்கே எங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். குஷ்பு வாஸ் லைக் தட். தேவயானி மேடம் வந்து கோலங்கள் பண்ண தேவயானி மேடமுக்கும் புது புது அர்த்தங்களில் பண்ணுற தேவயானி மேடம் ரொம்ப வித்தியாசம் பார்த்தேன். பிகாஸ் அப்போ அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க. ஷி கேம் இன் டு டெலிவிஷன். ஷி வாஸ் அ சூப்பர் ஸ்டார் தென். ஈவன் நவ் ஷி இஸ். பட் ஆஸ் அ பர்சன் ரொம்ப மாறிட்டாங்க. அப்போ கல்யாணம் இருந்தது, அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பிறந்து, அண்ட் வி காட் வெரி கனெக்டட் ஆஸ் ஃபேமிலி. எங்கள் அம்மானா உசுறு தேவயானி மேடமுக்கு. அப்படியா? ஆமாம் சார். அம்மா ஒரு 2 வருஷமாக ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கேரில் தான் இருக்காங்க. ஷி கேம் அண்ட் விசிட்டட் ஹர் தேவையில்லை. பட் ஷி, ஏன்னா அம்மா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட நடித்தவங்களோட எல்லாம் இப்போ நீங்கள் நான் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேனாக்கா உங்கள் பர்த்டேக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ தேவயானியோட ராஜ்குமாரன் சாருக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணுவாங்க, ஆனிவர்சரி விஷ் பண்ணுவாங்க, பசங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி. ஸோ வி காட் கனெக்டட் தட் வே. அண்ட் இப்போது புது புது அர்த்தங்கள் பண்ணும்போது ஷி வாஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். ஆக்சுவலி சொல்ல போனால் கோலங்களை போல் நாங்கள் பேசவே மாட்டோம். அப்படியா? 6-7 வருஷம் சீன் சீன் சீன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அவ்வளோ அற்புதமான சீன்ஸாக இருக்கும். ப்ராம்ப்டிங் கிடையாது எனக்கு. ஸோ அது வேறு மாதிரியே ஒன்று இருந்துச்சு. யா, தேவயானி இஸ் ஆல்வேஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட். அப்போ பேச மாட்டேன் நீங்கள், இப்போ நிறைய இப்போ நிறைய பேசுகிறாங்க. இப்போ நிறைய பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த ஸ்பேஸில் இல்லை. ஏன்னா இவங்களே அவங்கள வந்து பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க இவங்களே அதை நம்ம சினிமாலாம் ஒன்று பண்ணுவோமே, அவர் வராரு இவர் வந்துட்டாங்க. சிம்ரனோட நடித்தேன். சிம்ரனோட ஐ டிட் அ சீரியல் வித் சிம்ரன். இது வந்து ஜெயா டிவியில் வந்து 100 Days of சிம்ரன்னு ஒன்று வந்துடுச்சு. அதில் ஒவ்வொரு கதையில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட். அதில் ஒரு கதையில் ஐ வாஸ் சிம்ரன்ஸ் பேர். ஸோ எல்லாம் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். எஸ். நீங்கள் நடித்த கோலங்கள் தொடர் உங்களுடைய சின்ன திரை பயணத்தில் எந்த அளவு முக்கியமானது? கோலங்களுக்கு முன்னாடி நான் பண்ண ஒர்க்ஸ்லாம் இன்னும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். பட் அது வந்து அந்த நேரத்தில் அந்த அளவு ரெக்கக்னைஸ் ஆகப்படலை. ரெக்கக்னைஸ் ஆச்சு, அந்தந்த நேரத்தில் ஆச்சு. நியூஸ் பேப்பர் மாதிரி தானே அன்னைக்கு போடுறது. இது சென்சேஷனலாக இருந்தது. கோலங்கள் வந்து சென்சேஷனல். ஆமாம். ஸோ கோலங்களுக்கு முன் கோலங்களுக்கு பின்னு பிரித்து பேசுகிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே கோலங்களோட அதே இன்டென்சிட்டியோடு தான் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன்.
பட் கோலங்கள் மிகப்பெரிய வெற்றி. வெரி 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 பிக். 6 இயர்ஸ் போச்சு. அதான் சொல்கிறேன். நீங்கள் பல இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சின்ன திரையில். யார் யாரோடலாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் இருந்தது? சார் நான் வந்து சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். டைமுக்கு வரணும். ஸ்பாட்டில் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மூல மந்திரம். பேசிக். ஆமாம். ஸோ கே ரங்கராஜ் சாரோட நான் ஒர்க் பண்ண அத்தனை டேரக்டர்ஸோடையும் என்னோடய ரேப்பும் நல்லா இருந்துச்சு. அத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுஸஸோட்டையும் நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் யாராவது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு அழைப்பு வரும். இடையில நான் ஒரு 10-12 வருஷம் நான் டெலிவிஷன் பண்ணாமல் இருந்தேன். அப்போ கூட எனக்கு கேட்பாங்க, விகடன்லேருந்து ஃபோன் வரும், ஹோம் என்டர்டெயினர்ஸ்லேருந்து ஃபோன் வரும். ஸோ ஈச் டைரக்டர் ஹேட் ஒன் லைக்கிங் ஃபார் மீ. அதிகமாக நான் ஒர்க் பண்ணது கே ரங்கராஜ் சாரோட, அப்புறம் சுந்தர் கே விஜயனோட, அப்புறம் அஃப்கோர்ஸ் திருச்செல்வன் சாரோட 6 வருஷம் கோலங்கள் ஓடிச்சு. திருமுருகன் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், நித்தி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ சக்திவேல் சாரோட ஒர்க். ஸோ ஈச் ஒன் ஆஃப் தெம் அவங்களோட ஸ்பேஸில் நான் எப்போவும் டச்சில் இருக்கிற அளவுக்கு இட் இஸ் தேர் சார். ஒரு நடிகருக்கு, குறிப்பாக திரையுலகத்தில் அறிமுகமான ஒரு நடிகருக்கு டெலிவிஷனில் நடிக்கிறதுல உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன? ப்ளஸ் வந்து சர்வைவல், செக்கு வந்துடும். மைனஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. நான் இறந்த பிறகு மோகமல் பற்றி பேசுவாங்க, பட் நான் இறந்த பிறகு நான் ஒர்க் பண்ண டெலிவிஷனில் ஏதாவது சீரியலை பற்றி பேசுவாங்கன்னா இல்லை. ஸோ அது வந்து பெரிய ட்ராபேக். இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கும்போது உங்களை பார்த்து பேசுவாங்க, உங்கள் பேர் கூட தெரியாது. இப்போ ஒரு சில பேர் நான் பாஸ்கரன்றாங்க. கரெக்ட். ஸோ கதாநாயகன் இந்த கேரக்டர் பேர் சொல்லுவாங்க, தப்பாக சீரியல் சொல்லுவாங்க சார். சிக்னல் நின்னீங்கனாக்கா அப்படியே வருவான், நீங்கள் தானே அது எது நீங்கள் தானே தெரியும், அவன் பேர் தெரியாதான். அவரை சொல்லுவான், நீங்கள் மெட்டீரியல் நல்லா பண்ணீங்க சார், நான் மெட்டீரியல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நிறுத்திட்டேன், எது சொன்னாலும் ஓகே அப்படின்றவேன். அதோட ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், நீங்கள் ஏன் சார் சித்தி பண்ணல? ஏய் ராதிகா மேடம் கூப்பிடல, நான் பண்ணல, ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்டால். ஸோ வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ நான் பண்ண படங்கள் பற்றி பேசுனீங்கன்னா சார், துப்பறிவாளனாக இருக்கட்டும், 16 இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், ஆம்பளை. ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கிற அளவுக்கு இருக்குல்ல. அதுதான் ப்ராப்ளம். டெலிவிஷன் அண்ட் சினிமா இஸ் ஆல்வேஸ் தேர். அது ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ஜாஸ்தி. பட் டெலிவிஷனுக்குன்னு ஒரு சில ப்ளஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த சின்ன திரையிலேருந்து விலகி இருக்கணும்னு ஏன் முடிவு எடுத்தீங்க? ரொம்ப போர் ஆகிடுச்சு சார். ஸ்டாக்னன்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் தான் இந்த ப்ராம்ப்டிங்கிற ஒரு வியாதி வந்துருச்சு, ஸ்பீடுங்கிற ஒரு வியாதி வந்துருச்சு. ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், ஒரு நாளைக்கு 1 எபிசோடு எடுக்கணும், 2 எபிசோடு எடுக்கணும். அந்த ப்ரெஷர் வந்து டெக்னீஷியன்ஸ் க்ரியேட்டிவ்ஸ் மேலே நிறையா வந்துருச்சு. ஸோ எனக்கு அந்த பழக்கம் இல்லை. தியேட்டர் பண்ணதுனால எனக்கு நிறைய டைலாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மூடு போய் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சீரியலில் நான் போய் பேசும்போது நான் வந்துட்டு ஸ்க்ரீன் பேப்பர் கேட்குறேன், இல்லை சார் அப்படியே பேசிடுங்கன்றான். நாங்கள் 6-7 ஆர்டிஸ்ட் இருக்கோம், அவன் யாருக்கு பேசுகிறானே எனக்கு தெரியல, எல்லாமே நான் பேசிகிட்டு இருந்தேன். சார் இது நீங்கள் இல்லை சார், அவர் பேசணுன்றான். எனக்கு எப்படா தெரியும், எனக்கு பழக்கம் இல்லை. இது ஒரு 1-1.5 வருஷம் போச்சு சார். அப்புறம் எனக்கு செட் ஆகலை. சரி, அண்ட் அப்போ தான் கதைங்கிற படம் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போய்ட்டுருக்கு. அதனால ஐ டுக் அ பிரேக். எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபார் ப்ராம்ப்ட். இப்போ நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அதையும் நான் கற்றுக்கிட்டேன். அதையும் ஒரு ஆர்ட்டாக வச்சுக்கிட்டு இதுவும் ஒரு ஆர்ட்டு தான் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் அந்த பிரேக். ஆக்சுவலாக ஸ்டாக்னன்ட் ஆகிட்டேன். ஏன்னா பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. அப்பத்துக்கும் இப்போத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சின்ன திரையில்? அப்போது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ப்ரொடியூசர்ஸ் கையில் அது இருந்துச்சு. இப்போ வந்து சேனல்ஸ் கையில் போயிடுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எந்த காலகட்டத்தில் டைரக்ட் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு? ஸோ இந்த உலக சினிமா அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒன்று பண்ணலாம். அண்ட் born brought up in Bombay, huge Amitabh Bachchan fan, huge Rajini sir fan. எப்படி இருந்தது இயக்கிய படங்கள் இல்லாமல் நிறைய கார்பரேட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இந்தியன் ஆயிலோட CSR ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போலோக்கு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணேன்.
ஐம் டூயிங் லாட் ஆஃப் பிஹைண்ட் கேமரா ஒர்க். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.